Hey guys, welcome to HomeBaked. இன்னைக்கு நாம 5 different piping nozzles பத்தி பார்க்க போறோம். இந்த nozzles எல்லாமே medium sized nozzle. இது எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்கன்னா cupcakes and celebration cakes டெக்கரேட் பண்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம பைப்பிங் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். பைப்பிங் பேக் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்துட்டு disposable piping bags. இன்னொன்று reusable piping bags. Disposable piping bags வந்துட்டு இந்த மாதிரி eco friendly plastic coversல இருக்கும். And reusable piping bags usually siliconல இருக்கும். நான் இங்க disposable piping bags யூஸ் பண்றேன். நம்ம nozzleோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி டிப்ல இருந்து 1 to 1.5 inch கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே disposable piping bags தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பைப்பிங் பேக்கோட பின்னாடி வழியா நீங்க nozzles உள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இதுல க்ரீம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். பைப்பிங் பேக்ல க்ரீமை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி க்ரீமை செட் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டால் கிளாஸ்ல பைப்பிங் பேக்கை வச்சு அதுக்கப்புறமா நீங்க க்ரீமை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நாசில் பேரு ஓபன் ஸ்டார் நாசில். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இதோட டீத் எல்லாம் ஓபனா இருக்கும். இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கடையில போய் 1M நாசில் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இத கப் கேக்ல நீங்க ஃப்ராஸ்ட் பண்ணும்போது 90 டிகிரி ஆங்கிள் வச்சு ஃப்ராஸ்ட் பண்ணுங்க. இந்த நாசில் யூசுவலா ரோஸ் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற நாசில் க்ளோஸ்ட் ஸ்டார் நாசில். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இதோட டீத் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டா இருக்கும். இந்த நாசிலோட நம்பர் 2D. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸ் டிசைன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. 1M and 2D இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான மஸ்ட் ஹேவ் நாசில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ளோஸ்ட் ஸ்டார் நாசிலே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இந்த நாசிலுக்கு ரெண்டு டீத்துக்கு நடுவுல ஒரு டிசைன் கொடுத்திருப்பாங்க. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பார்டர்ல 2 லைன்ஸ் வரும். அண்ட் இதுவுமே ரோஸ் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நாசிலோட நம்பர் 2F. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நாசில் ரொம்பவே பேசிக்கான ரவுண்ட் நாசில். இந்த நாசிலோட நம்பர் B1. அண்ட் இதை வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கப் கேக் ஃப்ராஸ்டிங்கை நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நாசில் ஓபன் ஸ்டார்ல ஒரு பெரிய நாசில். இதோட நம்பர் 9FT. இந்த நாசில் வச்சு கப் கேக்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் கேக்ஸ் ஈஸியா டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த பைப்பிங் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Happy baking!